ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சைதன்ஸ் vlog. இன்னைக்கு தங்கூஸ் கிச்சனில் ஒரு செம்ம ருசியான ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம சிக்கன் மந்தி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை ஒன் டைம் செஞ்சிங்கன்னா அடுத்த டைம் கூட இதே மெஷர்மெண்ட்டில் நம்ம பண்ணணுன்னு தான் நினைப்பீங்க. ஏன்னா அந்தளவு டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக வந்துச்சு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். 1 டீஸ்பூன் சோம்பு அதாவது பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் தனியா அதாவது மல்லி, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஏலக்காய், 2 ஸ்டாரு, அதுக்கப்புறம் 4 பட்டை, நல்லா பெரிய பெரிய பட்டையாக எடுத்துக்கோங்க. ஹாஃப் ஜாதிக்காய் போதும், அதாவது நட்மெக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கிராம்பு. இந்த ஸ்பூன் தான் 1 டீஸ்பூனுக்கு உண்டான மெஷர்மெண்ட். இதுதான் நம்ம மந்தி மசாலாவுக்கு தேவைப்படுற ஐட்டம்ஸ். இதை வந்து நம்ம ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கொண்டிதான். இந்த மசாலாவை நீங்களே வீட்டில் அரைச்சி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது சிக்கன் மந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் பண்ணுற ஒவ்வொரு இதுவும் உங்களுக்கு புரியும். இப்போது நம்ம 1 கிலோவுக்கு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். 1/4 லிட்டர் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இதில் வந்து ஆனியனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்துருவோமா? ஃப்ரை பண்ணி எடுக்கிறது பொருள் அந்த தட்டில் எடுங்க. 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா டார்க் ப்ரௌனுக்கே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது லாஸ்ட்டாக உங்களுக்கு தேவைப்படும். இதை நான் ஃபஸ்ட்டே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது எண்ணெய் இருந்தால் பரவாயில்ல, போடுங்க. ஸோ இதுதான் வந்து கரெக்டான கலர். இந்த கலர்லேயே நீங்களும் ஃப்ரை பண்ணி எடுங்க. இதுக்கு மேலே ப்ரௌனாக விட்டிங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் கசப்பாகிற மாதிரி ஆயிரும். காட்டுங்க, ஒன்றாவே போட்டுடலாம். போடுங்க. அதே மாதிரி கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் முந்திரி, அதையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இது ரெண்டுமே நம்மளுக்கு லாஸ்ட்டாக தான் தேவைப்படும். இந்த பாதாம், முந்திரி, அந்த ஃபஸ்ட்டு வறுத்த ஆனியன், இது எல்லாமே நம்மளுக்கு லாஸ்ட்டாக தான் தேவைப்படும். நீங்கள் எல்லாமே இதை வறுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டையுமே நீங்கள் ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 2 ஆனியன் வந்து நம்ம போட்டுக்கலாம். இது டொமேட்டோ கிடையாதா? இப்போ இதுக்குன்னு தனியாக நம்ம ஆயில் ஊற்றலை, நெய் ஊற்றலை. நம்ம அது வதக்கி எடுத்து அதே ஆயில் நெய்யில் தான் இந்த வெங்காயத்தையும் போட்டு நம்ம வதக்குறோம். 2 வெங்காயம் போட்டு வதக்கிக்கிட்டே இருக்கும் போது நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இதுக்கப்புறம் வேணாம். இப்போது மந்தி பிரியாணிக்கு நம்மளுக்கு டொமேட்டோஸ் எதுவுமே தேவை கிடையாது. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாமே சேர்த்துக்க போகிறோம். ஒரு 3 பட்டை, ஒரு 3 ஏலக்காய், 3 கிராம்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு 2 பே லீஃப் சேர்த்துக்கோங்க. பே லீஃப் பட்டை வந்துட்டு ஒரு 3 பட்டை, கிராம்பு ஒரு போடு, ஏலக்காய், இந்த ட்ரை லெமன் இருக்குது பாருங்கள், அதையும் எடுத்து போடுங்க. அதுலேயே இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து 1 டீஸ்பூன் வந்து மல்லியும் 1 டீஸ்பூன் வந்து ஜீரகமும் போடணும். 1 டீஸ்பூன் மல்லி, சீரகம் போட்டே இருங்க. பரவாயில்ல, இருங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள்லாம் போட்டுக்கலாம். சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க போதும். ஒரு அதில் 1/4 ஸ்பூன் போடுங்க மிளகாத்தூள். சரி, இப்போ வந்து மந்தி மசாலா 1 டேபிள் ஸ்பூன், அந்த ஸ்பூனில் மந்தி மசாலா எடுத்துக்கோங்க. போதும், அவ்வளோதான் மசாலாவே. சால்ட்டு போட்டுக்கோங்க. எவ்வளோ? ஃபுல்லாக போடுங்க. ஓகே, போட்டு கிண்டுங்க. இந்த ட்ரை லெமன் போட்டதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக மஞ்சத்தூள், மந்தி மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் டீஸ்பூனுன்றனால 2 தட்டி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் டேபிள் ஸ்பூன்னா 1 தட்டி சேர்த்தாலே போதும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த சிக்கனை வந்து நான் வினிகர் ஊற்றி ஊற வச்சுருந்தேன். இதை வந்து நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கொண்டு தான்
இப்போ நம்ம வந்து 1 கிலோ ரைஸ் எடுத்திருக்கோம். அதாவது இந்த படியில் ஒரு படி அரிசி எடுத்திருக்கோம். அதே படியிலே 1.5 படி தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா இது பாஸ்மதி அரிசினால 1.5 படி நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ அதை வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் மூடி வச்சுருங்க. நல்லா வெந்து வரட்டும். நல்லா அது சிக்கனும் அதிலேயே நல்லா வேகணும். இப்போது அது ரெடியாகாட்டியும் சிக்கன் மேரினேட்காக மசாலா ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து மந்தி மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போது சால்ட்டு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அப்படியே போடுங்க. போட்டிங்களா? இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதில் இன்னொரு ஸ்பூன் கூட போடுங்க. இப்போ இந்த கேப்பில் ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். நான் மறந்துட்டேன் போடுறதுக்கு. நீங்கள் அந்த சிக்கன் வேக வைக்கும் போதே போட்டுக்கோங்க. இப்போது இந்த சிக்கன் மேரினேட்டுக்காக நம்ம என்னென்ன மசாலா சேர்த்துருக்கோன்னா, மந்தி மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, ஒரு லெமன் புழிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து சிக்கன் மேரினேட்கான மசாலா. இப்போது நல்லா சிக்கன் வெந்ததுக்கப்புறமா அந்த சிக்கனை மட்டும் தனியாக எடுத்து இந்த மசாலாவை நல்லா சிக்கனில் கோட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் பட்டரும் ஆயிலையும் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கே லேட் ஆகும். ஏன்னா அந்த மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆகணும். ஒரு சைடும் திருப்பி விடும் போது நீங்கள் வந்து பட்டர் தடவிக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து சிக்கன் அந்த மசாலா எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகும். நாங்கள் விறகடுப்பில் செய்கிறனால சீக்கிரம் வேலை முடிஞ்சிடுச்சு. ஆனால் நீங்கள் கேஸில் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக 20 மினிட்ஸ் ஆகும் கண்டிப்பாக. சரி, ஓகே, போதும். இந்த சைடு லைட்டாக இது பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இந்தா. ஓகே, எடுத்துடலாங்க. நம்மளுக்கு விறகடுப்புனால சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு. இல்லாட்டினா இது குக் ஆகிறதுக்கே 30. இப்போ சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அதை ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஏற்கனவே அந்த சிக்கன் வேக வச்ச தண்ணியில் வந்து நம்ம இந்த அரிசியை சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். 1.5 படி தண்ணி ஊற்றிருக்கேன். அதே மாதிரியே நீங்களும் சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த தண்ணி வற்றணும். அது வரையும் மூடி வைங்க. மூடி வச்சு திறந்து விட்டு கிண்டி கிண்டி விடுங்க. அப்போ தான் கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். மூடி வைங்க. இன்னும் கொஞ்சம் 2 செகண்டு. தரங்க. ஓகே, பர்ஃபெக்ட். கிண்டுங்க. தண்ணி இருக்கே. தண்ணி இருக்கட்டும். தம் தானே போட போகிறோம். இந்த ஸ்டேஜில் தான் தம் போடணும். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து தம் போட போகிறோம். இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நடுவில் சின்னதாக ஒரு கிண்ணம் வச்சுக்கோங்க. ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக தான் கிண்ணம் வச்சுருக்கேன். இப்போ 2 கங்கை தூக்கி அதில் போடுங்க. சுற்ற போதுங்க. எதில் ஊற்ற? இது கங்கில் ஊற்றணும். கங்கில். கங்கு மேலே ஊற்றுங்க. மூடுங்க. டப்புன்னு மூடுங்க. சில பேருக்கு அடுப்பு எப்படி தம் போடணும்னு தெரியல. அதாவது கீழே இருக்கிற கங்கு எல்லாத்தையுமே எடுத்துடணும். விறகு கங்கு எல்லாமே எடுத்துடணும். எடுத்துட்டு மேலே ஏதாவது வெயிட் வச்சு போட்டுற வேண்டியதான். இப்போ நம்ம 20 மினிட்ஸ்க்கு நம்ம தம் போட்டதை எந்த ஒரு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ம திறக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்க வேண்டியதான். சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்க. இவ்வளோ தண்ணிக்கு பத்தாதுன்றீங்க. இப்போ தாங்க நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். ஆனியன், பாதாம், முந்திரி எல்லாமே தேவைப்படும். பெரிய பிளேட்டாக எடுத்துக்கோங்க. நல்லா ரைஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் எல்லாமே வச்சுட்டு இந்த பாதாம், முந்திரி எல்லாமே கார்னிஷிங் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கேரட், குக்கும்பர் எல்லாமே கட் பண்ணி போட்டிருக்கேன். மைனஸ் 2 சட்னி இது எல்லாமே வச்சு சர்வ் பண்ணுங்கள். உண்மையிலுமே சொல்கிறேன், மந்தி வேறு லெவலுங்க.